ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போமா? ஒரு பெரிய ஊர், ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஜங்ஷன், ஒரு பிஸியான ஏரியா, ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே சென்டரில் ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்குது. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலாக மாறணும் அப்படின்னா அந்த காளையை அடக்கி அமைதி ஆக்கினா தான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சுச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காளை அடங்கும். அவங்க யாருமே அங்கே இல்லை. ஆனால் அந்த க்ரௌடில் இருந்த ஒரு சில பேர், ஆல்ரெடி அந்த காளையை அடக்கணங்களோட இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா? நாங்க பார்க்காத காளையா? நாங்க பார்க்காத மாடா? நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுருச்சு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, டேய் எங்களாலே முடியல, நீ எல்லாம் என்னத்தை போய் கிழிக்க போற? எங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது, நாங்களே அடிபட்டு ஓரமாக படுத்து கிடக்கிறோம். இவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு கிடக்கிறான், பாவம் அந்த காளைகிட்ட போய் அடிபட்டு சாவ போறான். பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன், அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது, இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரிதாபப்பட்டு, ஐயோ பாவமே, இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காளைகிட்ட, என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலையே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோடு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சி வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காளை கிட்ட காட்டுறான். காளை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காளையை அப்படியே தடவிக்கிட்டு வரான். காளையும் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துக்கிட்டு வருது. பக்கத்தில் இருந்த ஒரு வயல்வெளியில் அந்த காளையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி. வாய் இருக்குன்றதுக்காக நக்கலுமா நையாண்டியுமா நச 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 நசன் ஒரே பேச்சு. என்ன பண்றது, தலையை குனிஞ்சு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு பெரியவர் வர்றார். வந்து அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, எப்படிப்பா இப்படி ஒரு முரட்டு காலை சீறிட்டு நின்றுட்டு இருந்தது, எப்படி அந்த காளையை அடக்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா எனக்கு அந்த காளையை பார்த்தா கோபமா இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, அந்த காலை பசியோடு இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் அந்த புல்லுக்கட்டை காமிச்சவொடனே ஓகே நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு அப்படின்னோடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியாக வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த பெரியவர் சொன்னாராம், இந்த சின்னவங்க பெரியவங்க, அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாரா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், அதுதான் விஷயமே, அதுதான் மேட்ரு. ஸோ நீ சூப்பர்ப்பா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ சால்வ் பண்ணிடுவ அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்துட்டு அந்த பெரியவர் போறார்.
இப்போ அந்த கதையில் அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பெரியவர் தான் நம்ம தமிழக மக்கள். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன்தான் நான் இல்லைங்க, நான் இல்லை, நானு நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய நம்ம டிவிக்கு, அதுதான் அந்த சின்ன பையன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல தலைமை இல்லாததுனால இத்தனை வருஷமா வேற வழி இல்லாம ஸ்டாலின் சார் கொடுத்த அந்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்த நம்ம மக்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமா வந்தது தான் நம்ம டிவிக்கு. அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு கால கதை ஏன் சொன்னோம், எதுக்கு சொன்னோம், யார் யாருக்கெல்லாம் சொன்னோங்கிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நாம ஒவ்வொரு வீட்டில் உயிரா உணர்வா இருக்கிறோம். ஆனால் நான் உங்க எல்லாரையும் நேரில் சந்திக்கணும், நீங்கள் இருக்கிற ஊருக்கே உங்களை சந்திக்கணும் அப்படின்றது தான் எனக்கு மனசில் இருக்கிற ஒரு பெரிய ஆசை. ஆனால் அந்த சிச்சுவேஷன் ஒரு எதிர்கட்சியாக இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு ஒன்று உருட்டினாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில் ஏதாவது நிற்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. எந்த எலெக்ஷனை எப்படி டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு தெளிவான மக்களை நீங்க பார்க்கவே முடியாது. சூப்பர் கிளாரிட்டியோட சூப்பர் மக்கள் சார் நம்ம மக்கள். இந்த போருக்கு போறதுக்கு முன்னாடி தான் இந்த படை பரிவாரங்களோட போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா நீங்க என்னடானா இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இருக்கீங்களே சார். உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ டெல்லி இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். இப்படி உக்கிரமா இருக்கிற இந்த போர்ல மறுபடியும் ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இன்னொரு காமெடி வேற. அது என்னடானா அவரோட ஆட்சியில தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான். கரெக்டு,
தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான். காமராஜர் அவர்கள் டைம்ல, அண்ணா அவர்கள் டைம்ல, எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில. இன்னைக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு. மக்களே, உங்களுக்காக மட்டுமே தான் வர தடைகள், சதிகள், சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த 2026 இந்த தேர்தலில் டிவிக்கு தில்லா நிற்கும். இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, இப்ப நடக்க போற எலெக்ஷன் வேற. ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. அதிசய எலெக்ஷன். ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு எப்படி? அந்த காண்டு தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்க காரணம். நீங்க எப்படி வேணா எதிர்த்துக்காங்க, ஆனா போட்டி 2 பேருக்கு நடுவுல தான். ஒண்ணு இன்னொன்னு. இந்த எலெக்ஷன் டேல மேக்சிமம் என்ன பண்ணுவீங்க? போவீங்க, ஓட்டு போடுவீங்க, வருவீங்க, அவ்வளவுதான் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன். ஆனா இந்த எலெக்ஷன்ல நீங்க பங்கெடுத்துக்க போறீங்க. எஸ், உங்க வீட்டில் இருக்கிற ஒரு விஜய் தான், உங்க வீட்டில் இருக்கிற ஒரு விஜய் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. உங்க வீட்டில் நிக்கிற ஒரு வேட்பாளர்னா அப்போ உங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே வாக்காளர்கள் தானே. உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க சொந்தம் டிவிக்கே வேட்பாளர் அப்படின்னா அப்போ உங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன், நம்மளோட எதிரிங்களுக்கு கூட அது நல்லாவே தெரியும். அதனாலதான் நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாது, ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். சாரி, இதை யாரும் அசைக்க முடியாது. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? ப்ரூஃப், திஸ் இஸ் த ப்ரூஃப். இந்த தீய சக்தி, ஊழல் சக்தி, இதெல்லாம் ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், யாரை சொல்றோன்றதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி டிவி கேவுக்கு போட்டி டிஎம்கே தான்றதும் மக்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி இருக்கும்போது நாம் ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க.
ஆமாம், வாண்டடா சில பேர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு குரல் கொடுக்குறாங்க. சீரியஸாக ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும் போது இங்கே காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். இதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த நேரத்தில் ஒரு சீரியஸ் கேள்வியை இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அப்படி வந்த காசெல்லாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு, என்ன வேலை செஞ்சு வந்துச்சு? உண்மையிலே நீங்க உழைச்சி சம்பாதிச்ச காசா, இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா? இதெல்லாம் ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? இதெல்லாம் நம்ம கேட்டா எல்லா ஊழல்வாதிகளும் ஒன்னா சேர்ந்து நம்ம மேல சேத்தவாரி வீசுவாங்க. அதை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நாம யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு, புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்கார். யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு போற போக்கில் அப்படியே பொய்களா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொல்லட்டுமா? லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம், இதெல்லாம் தான் உங்களோட உண்மையான நண்பர்கள். பர்சனலா நீங்க எப்படி வேணா இருந்துக்கங்க சார், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை, நமக்கு அது அவசியமும் இல்லை. ஆனா உங்க ஆட்சி தான் தப்பான ஆட்சி, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆட்சி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கற்பனையா ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். இந்த முதல்வர் கூட விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாரு அப்படின்ட்டு கற்பனையா ஒன்று சொன்னேன். ஆனா இன்னைக்கு நிஜமாவே நமக்கு ஆதரவா ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். அது சரி, மக்களோட இந்த ஆதரவை பார்த்துட்டு அவர் அறியாமலே எப்படி பேசிட்டாரு என்னமோ தெரியல. 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அரசியல்ல, உண்மை என்னன்னு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஜனநாயகம்ங்கிறது பெரும்பான்மை ஆட்சி அதிகாரம் சார்ந்தது மட்டும் இல்லை, சிறுபான்மை மக்களின் உரிமைகள் உணர்வுகளும் புனிதம்னு நினைச்சு அதையெல்லாம் காப்பதற்கு பெயர் தான் ஜனநாயகம்னு 1963 அறிஞர் அண்ணா பார்லிமெண்ட்ல பேசினதை நாம இங்க சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அறிஞர் அண்ணா சொன்னது தான் டிவிகேவோட நிலைப்பாடும். இந்த ஸ்டாண்ட்ல நாம 100% உறுதியா இருப்போம். யாருக்காகவும் எதுக்காகவும் இதுல சமரசமே கிடையாது. மதச்சார்பற்ற சமூக நீதி தன்மை தான் நம்ம அடிப்படை கொள்கைகள் ஒன்று, அதில் எந்த மாற்றமும் எப்பவும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் மறந்துட்டு எப்படியாவது எதையாவது செஞ்சு ஓட்டு வாங்குறதுக்காகவே இங்கே சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நமக்கு அப்படி சில பிரச்சனைகள்ல எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற எண்ணமே இல்லை. இங்க சில அரசியல் கட்சிகளும் சில அரசியல் தலைவர்களும் ஒரு சில நேரங்களில் அமைதியா இருந்தாலே போதும், ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ கரண்ட்ல இருக்கிற சில பிரச்சனைக்கு வருவோம். இந்த கரண்ட் பிரச்சனைக்கு வருவோம். மாசம் மாசம் கரண்ட் பில்லு கட்டுற மாதிரி மாத்துவோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? நிறைய வீடுகளில் 100 யூனிட் தான்
அந்த கரண்ட்டு செலவாகுது ஒரு மாதத்துக்கு. மாதம் மாதம் நீங்கள் அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஃப்ரீ ஆகிடும். அவங்க அந்த காசை கட்ட தேவையே இல்லை. ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் அது 200 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை தானே. இது எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? ஒரு மாதிரி ஒரு மாடர்ன் கரப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அடுத்து பஸ் வசதி. நிறைய கிராமங்களில் பஸ் வசதி இல்லைன்னு சொன்னால் இந்த ஒட்டுமொத்த திமுக அரசும் கத்திக்கிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் பஸ் விடாத கிராமங்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அது உண்மை அப்படின்னா முதல்வர் அவர்கள்கிட்ட நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, எங்க ஊருக்கு ஒரு மினி பஸ்ஸாவது விடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்களே, அது எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? நிறைய மலை கிராமங்கள்ல பஸ் வசதி இல்லை, நிறைய மலை கிராமங்கள்ல ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை. இது ரெண்டுமே எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கள். பஸ் வசதியும் ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்லாததுனால வீட்டிலேயே பிரசவம் பார்க்குற அந்த ஆபத்து இருக்குதுன்னு எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம். இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்த்துக்கிறது? அடுத்து இது எல்லா மீட்டிங்லையும் பேசுறது தான், பெண்களுக்கு பாதுகாப்பு நம்பர் 1 இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அது என்ன வி சேஃப் மாடலா? பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது வி சேஃப் மாடல் இல்ல, வி ஆர் நாட் சேஃப் மாடல்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் எங்க போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படியே கொட்டி கிடக்குதான். இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கிறவங்க என்ன கேசரி சாப்பிட்றாங்கன்னு நினைச்சீங்களா? அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு, அது காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. இவன் வேற, இந்த விஜய் வேற, எங்க போனாலும் இந்த மக்கள் கிட்ட இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி பேசி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான்னு முதல்வர் அவர்கள் அவங்க கூட இருக்கிறவங்க கிட்டலாம் சங்கடப்பட்டாராம். நாம் என்ன பண்றது? நாம தான் தமிழ்நாட்டோட விசில் ப்ளோயர் ஆச்சே. நாம் எப்படி சைலண்டா இருக்க முடியும்? நாமளும் கேள்வியா கேட்குறோம், ஆனால் பதிலெலாம் வந்த மாதிரியே தெரியல. இருந்தால் தானே வர்றதுக்கு, வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாரு. 5 வருஷமா பதிலே சொல்லாமல் அப்படியே கடந்து வந்துட்டாரு. ஆனால் இனிமேல் அப்பெல்லாம் இருக்க முடியாது, பதில் சொல்லி ஆகணும். மக்களே, இந்த தீய சக்தி, இந்த அட்ராசிட்டியை ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னா அவங்கள சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது தான் ஒரே சொல்யூஷன். அதுக்கான ரிமோட்டு தான் வரப்போற எலெக்ஷன். அந்த ரிமோட்ல நீங்க அழுத்த வேண்டியது ஒரே ஒரு ஆப்ஷன், அதுதான் நம்ம விசில் சின்னத்தோட பட்டன். இத 4 விஷயத்தை நீங்க செஞ்சாலே போதும். ஒவ்வொரு இவிஎம் மிஷின்லயும் விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்துங்க. எப்படி? அவ்வளவுதான். நாம காஞ்சிபுரத்தில் பேசும்போது நம்மளுடைய விஷன் என்னன்னு சொன்னோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷனா சில விஷயங்கள் இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில் நம்பர் 1 இருக்கும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும். போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜ் சிலபஸே போட்டி தேர்வுகளை ஈஸியா சந்திக்கிற வகையில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி அமைக்கப்படும். உயர்நிலை பள்ளி பாடத்திட்டங்களிலேயே அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும். மாநில மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றை அணுகும் முறை குறித்து மாணவர்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் தேர்வுகள் அற்ற செயல்முறை பாடமாக கற்பிக்கப்படும். இந்தியா முழுக்க உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள் மற்றும் அதன் சேர்க்கை அட்மிஷன் குறித்து புரிதலும் தெளிவும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படும்.
அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். மலை கிராமங்களில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் அமைக்கப்படும். பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் மற்றும் மலை கிராமங்களே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும். ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு இருந்தாலும் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் லாரி டிரைவர்களுக்கென அவர்களின் நலன்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் தனியாக நல வாரியம் அமைக்கப்படும். தென் தமிழகம் உட்பட தமிழகத்தின் தேவையான பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவும் தொழில் வளம் பெருக்கவும் தனி கவனம் செலுத்தப்படும். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் நெசவாளர்களின் கருத்துக்களை அறிந்து அவர்களுக்கான திட்டங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப உருவாக்கப்படும். இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்தில் யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்தில் யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிறாரு. அந்த கொள்ளையடிச்சிருக்கிற வச்சிருக்கிற பணத்தில் ஒரு பங்கு ஒன்று கொடுத்து, அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார். ஆனால் அவருக்கு நான் சொல்கிறேன், இந்த அறத பழைய கூட்டணி கணக்குகளோ இந்த கொள்ளையடிச்ச பணத்தையே வச்சு எங்கள் மக்களை ஏமாற்றி எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது மாபெரும் மக்கள் சக்தியான வித்தியாசமான விசில் புரட்சி எலெக்ஷன். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.